ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பில்ட் இன்டென்ஷன் அப்புறம் அந்த மேஜிக் வந்து சாப்டர் 71 அண்ட் 70 தான் பார்க்க போறோம். ஏற்கனவே வந்து 16 அப்லோட் பண்ணிட்டேன். செக் பண்ணலாம். செக் அவுட் பண்ணுறதுக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாமா? இப்போ ஸ்டார்ட்டிங் சீன்ல வந்து என்ன காமிக்கிறாங்கன்னா, நம்ம அசாசின் இருக்கான்ல, அவனுக்கு கீழ 2 அசாசின் இருப்பாய்ங்க. அவனோட ஷேடோ ஒளிய அமுச்சுட்டு, நம்ம வெல்வினாவையும், வெல்வினா ஃபாதர் ரிச்சர்டையும் வந்து கொலை பண்ண வச்சிருப்பாங்க. அங்க இருக்க சோல்ஜர தடுக்க பார்க்குறாங்க. ஆனா தடுக்க முடியல. அவனும் பார்த்தீங்கன்னா, கத்தி ஏந்திட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து வெல்வினாவ தான் போட்டு தள்ளணும். போட்டு தள்ளினாலே பார்த்தீங்கன்னா, மான்ஸ்டர் ரிவைவ் பண்றதுல நம்ம மிகப்பெரிய ஸ்டேஜ் அடைஞ்சிடலாம்னு சொல்லிட்டு போட்டு தள்ள வர்றான். அந்த டயத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய சவுண்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ கன் இருக்குல்ல, அத வச்சு ஷூட் பண்ணி அங்க இருக்கிற ஒருத்தன வந்து போட்டு தள்ளிடுறான். அந்த இடத்துல ஹீரோன்னு சொல்றான், "இந்த மாடர்னைஸ்டு வெப்பனுக்கு முன்னாடி உங்களோட அசாசின் ஸ்பீடெல்லாம் வேலைக்கு ஆகாதுடா" அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ வந்துட்டு ஃபைனலா ஒருத்தன வந்து போட்டு தள்ளிடுறான். நல்ல வேளை அவன நீங்க போட்டு தள்ளினீங்க, இல்லன்னா என் பொண்ண கொலை பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாரி ரிச்சர்ட் சிந்திச்சிட்டு இருக்காரு. பின்னாடி பார்த்தா தெரியுது இன்னொரு அசாசின் வந்துட்டு நம்ம ரிச்சர்ட போட்டு தள்ள வர்றான். ஆனா ரிச்சர்ட் வந்து ஓரளவு சுதாரிச்சு அத டாட்ஜ் பண்ணிடுறாரு. ஆனா என்ன அவரோட கை மட்டும் பார்த்தீங்கன்னா, ஓரளவு அடிபட்டு போயிருது. அவர் கை அடிபட்டான்னு அதே கைய வச்சுட்டு அப்படியே கொண்டு போய் குத்திடுறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவரு மேஜிக்ல மிக சிறந்தவரு. அது மட்டும் இல்லாம வாரியர் டைப் கூட. ஸோ, அதனாலே பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க அசாசின கொஞ்சம் அடிச்சிடுறாப்புல. ஆனா என்ன, அந்த ரிச்சரோடைய ரத்தம் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா, அந்த கத்தியில இருக்குது. ஸோ, அத எடுத்துக்கிட்டு அவன் ஓடி போயிடுறான். இந்த நேரத்தில வந்துட்டு நம்மளோட ரிச்சர்ட் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, "என்னைய பாதுகாக்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல. சீக்கிரம் போயிட்டு அவன புடிங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பிளட் இருக்கு. அந்த பிளட் வழியா பார்த்தீங்கன்னா, ஈஸியா மான்ஸ்டர் ரிவைவ் பண்ண முடியும்." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டுருக்காங்க. "என்னப்பா சொல்றீங்க? அத வச்சுக்கிட்டு ரிவைவ் பண்ண முடியுமா?" "ஆமா, பண்ண முடியும். உன்னோட பிளட்டு இல்லன்னா என்னோட பிளட்டு. ஆனா என்ன உன்னோட பிளட் மட்டும் பத்தாது. நீனா இருந்தீன்னா சாகணும். நானா இருந்தா என்னோட பிளட் மட்டுமே போதும். அது மட்டும் இல்லாம கிறிஸ்டல் இருந்தா ஈஸியா வந்துட்டு ரிவைவ் பண்ணிருவாங்க. ஸோ, அதனால தான் இத்தன நாளா பாதுகாத்துட்டு இருந்தேன்." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டுருக்காங்க. "கவலைப்படாதீங்க. நான் அவங்கள பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி ஹீரோ வந்து சொல்றாப்புல. "முதல்ல இந்த அசாசின கொண்டு போயிட்டு புதைக்கிற வழிய பாருங்க. நான் அடுத்தடுத்து என்னன்னு சொல்றேன்." அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோட என்னன்னா, அவன் புதுசா ஒரு பீரங்கி உருவாக்கியிருப்பான்ல. ஸோ, அந்த பீரங்கி வந்துட்டு நம்மளுடைய இந்த புதுசா ஒரு மான்ஸ்டர் வருதுன்னாங்கல்ல, அந்த மான்ஸ்டர வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறது தான் ஹீரோட எண்ணமே. ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மான்ஸ்டர் ரிவைவ் பண்றது இன்ட்ரெஸ்ட் தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஹீரோ வந்துட்டு நம்ம ஐரா கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. "ஆமா, என்ட்ட எதுவும் கொஸ்டின் கேட்கறதா கேளு, இல்லன்னா நான் கொஸ்டின் கேட்கிறேன்." அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனா என்ன, அந்த பொண்ணு அப்பயுமே சைலண்டா தான் இருக்கு. ஹீரோ நினைக்கிறான், இப்பதான் இந்த பொண்ணு பேச ஆரம்பிச்சதுன்னு நினைச்சேன். மறுபடியும் சைலண்ட் ஆயிட்டாளா? "ஆமா, எதுக்கு நீ எப்பவும் சைலண்டா இருக்க? நான் தெரிஞ்சுக்கலாமா?" அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க. அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணோட கதை வந்து சொல்ல ஆரம்பிக்குது. இதே மாரி பார்த்தீங்கன்னா, "என்னைய நீங்க வித்துருவீங்க. அதனால தான் நான் சைலண்டா இருக்கேன்." அப்படின்னு சொல்றாங்க. "எது நான் வித்துருவேனா? அம்மா நான் அப்படிப்பட்ட ஆளுக்கு இல்லம்மா." அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து அதோட ஃபிளாஷ்பேக் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. "நான் பார்த்தீங்கன்னா, ஆர்ஃபன்ல தான் வளர்ந்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தும், இன்டெலிஜென்ட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கிறனால, என்னைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து அடாப்ட் பண்ணிட்டு போனாங்க. ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டு வேலை செய்றதுக்கு தான் அடாப்ட் பண்ணாங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். வீட்டு வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய பவுல்லாம் குடுத்தாங்க. அதுமாரி பார்த்தீங்கன்னா, பாத்திரம், பண்டம் நெறைய குடுத்தாங்க. ஆனா, என்னோட ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமா இருக்கனால எல்லாத்தையுமே உடைச்சுட்டேன். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, அவங்க இன்னொருத்தங்களுக்கு என்னைய வித்துட்டாங்க. இன்னொருத்தவங்க கதையுமே அதே தான். அவங்க வந்தாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்ட்ரென்த்னால நெறைய இத நான் உடைச்சுட்டேன். ஸோ, அதனாலே பார்த்தீங்கன்னா, அவங்க வித்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் அமைதியாயிட்டேன். அமைதியானதுக்கப்புறம் என்னை விக்கிறதுல வந்து கொஞ்சம் டிலே ஏற்பட்டுச்சு. ஸோ, அதனால தான் பார்த்தீங்கன்னா, நான் உங்கள்ட்டயும் அமைதியா இருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க என்னை விக்கக்கூடாதுன்னு நெனச்சேன்." அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ சொல்லிட்டுருக்காங்க. "கவலைப்படாத, நான் என்னைக்குமே உன்னைய விக்க மாட்டேன்." அப்படிங்கிற மாரிலாம் நம்ம ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கான். "அதேமாரி உன் ஸ்ட்ரென்த்த நெனச்சு தானே நீ கவலைப்படுற. இதேமாரி பார்த்தீங்கன்னா, உன் ஸ்ட்ரென்த்த வச்சு தான் நீ வெல்பினாவ காப்பாத்தியிருக்க. அதேமாரி மத்தவங்களையும் காப்பாத்தணும். உன் ஸ்ட்ரென்த் இன்கிரீஸ் பண்ணு. நீ என்னோட சபார்டினேட் ஆரு." அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா, அழுக ஆரம்பிச்சர்றாங்க. "என்ன ஹீரோ சொல்றாப்புல, இதெல்லாம் உண்மதானா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழுக ஆரம்பிச்சர்றாங்க. சின்ன பொண்ணு தானே, அதனால பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் சகஜம் தான். ஏன்னா, அவங்களுக்கு இன்னும் வெளி உலகம்னா என்னன்னு தெரியாது. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, அழுக ஆரம்பிச்சர்றாங்க. ஹீரோ வந்து சொல்றான், "கவலைப்படாத. நான் உன்ன என்னைக்குமே வெளில விக்க மாட்டேன். நீ என் கூடயே இருக்கலாம்னு" சொல்லிட்டு. இப்ப அந்த பொண்ணும் சொல்றாங்க, "என்னைய தயவு செஞ்சு உங்களோட சபார்டினேட்டா ஏத்துங்க. ரொசலின் மாரி ஏத்துக்கங்க. இல்ல மெய்டு லியா மாரி என்ன ஏத்துக்கங்க. அப்பதான் நீங்க என்னைய விக்க மாட்டீங்கன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும்." அப்படிலாம் சொல்றாங்க. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, ஹீரோ என்ன தெரியுமா சொல்றான்? "நான் வந்து உன்ன என்னைக்குமே விக்க மாட்டேன். என்னோட சபார்டினேட்டா ஏத்துக்கிறேன்னு" சொல்லிட்டு, இப்ப ஹீரோ வந்துட்டு அக்செப்ட் பண்றாங்க. ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 3 சபார்டினேட் வந்திருப்பாய்ங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, 4வது சபார்டினேட்டு. மொத்தம் 5 சபார்டினேட் வந்துட்டாங்கன்னா, ஹீரோவுக்கு ரிவார்டு கிடைக்க ஆரம்பிச்சுரும். ஹீரோ அத நினைச்சு சிந்திச்சுக்கிட்டு இருக்கான். என்ன ரிவார்டு கிடைக்குமோ? அப்படிங்கிற மாரி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களையும் தூங்க வச்சுர்றான். இப்ப அடுத்ததா வந்துட்டு நெக்ஸ்ட் ஆள போய் பார்க்க போணுங்கிறாய்ங்க. நெக்ஸ்ட் வேற யாரும் கிடையாது. நம்ம வெல்வினா தான். வெல்வினா வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஏற்கனவே சொல்லியிருப்பான். என் கூட ஃபினான்ஷியல் மினிஸ்டரா சேர்ந்துக்கன்னு சொல்லிட்டு, இப்ப அத பத்தி பேசுறதுக்கு தான் ஹீரோ வந்து உள்ள வர்றாப்புல. வெல்வினா வந்துட்டு என்ன தெரியுமா பண்றாங்க, அங்க இருக்க லெட்ஜர்லாம் எடுத்து புரட்டி படிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ வர்றாப்புல. ஹீரோ வந்துட்டு சொல்றான், "நான் உன்ட்ட ஒண்ணு பேசணும்னு" சொல்லிட்டு. "என்ன விஷயம்னு சொல்லுங்க. நான் அத கேட்கிறேன்." அப்படிங்கிற மாரி அவங்களும் சொல்றாங்க. ஹீரோ வந்துட்டு சொல்றான், "இதேமாரி நான் உனக்கு ஒரு ஆஃபர் குடுத்தேன்ல, என்னோட ஃபினான்ஷியல் மினிஸ்டரா வர்றதுக்கு. ஸோ, அத பத்தி நீ என்ன நினைக்கிற?" அப்படிங்கிற மாரிலாம் நம்ம ஹீரோ வந்து கேட்கறான். "இல்ல, இல்ல. நான் அத ரெஃப்யூஸ் பண்றேன்." அப்படிங்கிற மாரி அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. "நான் என்ன காரணம்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாமா?" அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு வந்துட்டு அவன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், "ஒண்ணும் பெரிய காரணம்லாம் கிடையாது. இதேமாரி ரோஸ்லின் லெவலுக்கும், மெய்டு லெவலுக்கும் பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ஆள்லாம் கிடையாது. நான் சும்மா வெறும் அக்கவுண்ட்ட வந்துட்டு ஃபேக் பண்றது தான். உங்களோட சபார்டினேட்டா இருக்கணும்னா நெறைய திறமை தேவைப்படுது. அந்த அளவுக்கு திறமைலாம் எனக்கு கிடையாதுங்க." அப்படிங்கிற மாரி அவங்கள நெகட்டிவா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க.
ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நான் எலிமினேஷன சேர்ந்தவ. ஸோ எலிமினேஷன்லேருந்து நீங்க ஒரு சப்பார்டினேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மத்தவங்களும் இது மிகப்பெரிய ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆக நெறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. ஹீரோ வந்துட்டு சொல்றான், "எலிமினேஷனுக்குனால கவலைப்படாத. மத்தவங்க எதுவும் தப்பா நெனைக்க மாட்டாங்க. உன்னோட ட்ரூ ஸ்ட்ரென்த் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீ அக்கவுண்ட்ட ஃபேக் பண்றதெல்லாம் ஒரு விதமான டேலண்ட் தான்" அப்படின்னு சொல்றாங்க. எது டேலண்டா? அதெல்லாம் டேலண்ட்டுன்னு சொல்ல முடியாதுங்க. சும்மா குருட்டா முக்குல அடிச்சு விடுறது தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. "நீ ஒண்ணு புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ஃபேக் அக்கவுண்ட் ரெடி பண்றதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. சரி உன்னோட ஆம்பிஷன் தான் என்ன நெனைக்கிற?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட ஆம்பிஷன் என்னன்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. வில்வின் வந்து சொல்றாங்க, "எனக்கெல்லாம் ஒண்ணும் பெரிய ஆம்பிஷன்லாம் இல்லங்க. ஃபேக் அக்கவுண்ட் அது மாரிலாம் ரெடி பண்றவன் தானே. ஸோ அதனாலலாம் எனக்கெல்லாம் ஒண்ணும் பெருசாலாம் கிடையாது. ஃபேக் அக்கவுண்ட் ரெடி பண்றனால என்னையெல்லாம் பெருசா யாரும் கண்டுக்கிட்டதில்ல." அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், ஒரு கண்ட்ரியோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தே பார்த்தீங்கன்னா, மிலிட்டரியும், இன்னொன்னு வந்து ஃபினான்ஷியலும் தான். ஸோ ஃபினான்ஷியலா இருக்கணும்னா, நம்ம அக்கவுண்ட்ஸ் வந்துட்டு ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா, நீ சூப்பராவே மெயின்டெயின் பண்ற. இதுவும் ஒரு வகையான டேலண்ட் தான் அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் நம்மளுடைய வெல்வின் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு டேலண்டாலாம் என்னால அக்செப்டே பண்ண முடியாதுங்க. இதே மாரி பார்த்தீங்கன்னா, ஊர்ல நெறைய பேர் இருக்காய்ங்க ஃபேக் அக்கவுண்ட் ரெடி பண்றதுல. ஸோ அவங்களுக்கும் டேலண்ட் இருக்கு. அவங்கள நீ எடுத்துக்கங்க. என்னோட திறமையா கூட இருப்பாங்க அப்படிங்கிற மாரி வெல்வினா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வந்து சொல்றான், ஆமா ஊருக்குள்ள பார்த்தீங்கன்னா, நெறையா ஃபேக் அக்கவுண்ட் ரெடி பண்றவங்க இருக்காங்க. ஆனா உன் லெவலுக்கு யாரும் ப்ரிசைஸ்டா பண்ண கிடையாது. ஏன்னா, நீ அவ்வளோ அளவுக்கு அக்யூரேட்டா பண்ணியிருக்க அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து பாராட்டிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஃபினான்ஷியல் நாலேட்ஜ் வந்து நான் என்னோட அட்வான்ஸ் லெவல்ல நான் உனக்கு கத்து தர்றேன். அத கத்து தர ஆரம்பிச்சுட்டேன்னா, நீ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆளாயிருவ அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். இதே மாரி பார்த்தீங்கன்னா, கண்ட்ரியோட மிகப்பெரிய பேஸே பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ் தான். ஃபினான்ஸ வச்சு தான் பார்த்தீங்கன்னா, சோல்ஜருக்கு நம்ம சப்ளை பண்றதா இருக்கட்டும் எல்லாமே இதாகும். சப்போஸ் நம்ம சோல்ஜருக்கு ஒழுங்கா சப்ளை பண்ண முடியலன்னா, நம்மளும் பார்த்தீங்கன்னா, கடல்ல அடிச்சுட்டு போற மாரி அடிச்சுட்டு போயிருவோம். அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு கண்ட்ரியோட மிகப்பெரிய ஒரு கீ என்ன தெரியுமா? ஃபினான்ஸ் தான். அத நான் உனக்கு கத்து தர்றேன். அத மட்டும் நீ கத்துக்கிட்டீனாலே போதும். நீ பார்த்தீன்னா, இந்த ராஜ்யத்தோட மிகப்பெரிய ஆளாயிருவ. அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கிறா. இதுக்கப்புறம் வெல்வினா பார்த்தீங்கன்னா, கற்பனை கோட்டையெல்லாம் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. சரி, இப்ப நீ என்னோட சப்பார்டினேட்டுக்கு வர விரும்புறியா? என்னோட புது ஏராவுல வந்து நீனு கலந்துக்க விரும்புறியா? அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ கேட்கறாங்க. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, இப்ப வெல்வினா ஒத்துக்கிறாங்க. இவ்வளோ சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாம நம்மள சப்பார்டினேட்டா எடுத்துக்கிறதுல அவர் ரொம்ப விருப்பப்படுறான்னு சொல்லிட்டு, இப்ப ஃபைனலா பார்த்தீங்கன்னா, நம்ம வெல்வினாவும் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஃபைனலா ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா 5 பேர் செலக்ட் ஆயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிஸ்டமும் ஒரு ரிவார்டு குடுக்குது. என்ன ரிவார்டு தெரியுமா? இந்த ஆர்மி டேங்க்லாம் ஒண்ணு உருவாக்குவாய்ங்கல்ல, அதோட ப்ளூ பிரிண்ட் உனக்கு தரேன் அப்படிங்கிற மாரி சொல்லுது. ஐயா! அந்த ப்ளூ பிரிண்ட் கிடைச்சிருச்சுடா. இத வச்சுக்கிட்டாலே போதும். நம்ம கிராஸ்மேட்ட சொல்லி கிராப் பண்ணிடலாம். இது இருந்தாலே போதும். மேக்ஸிமம் நம்பள்ட்ட எவனுமே வரமாட்டான் அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ நெனச்சிட்டு இருக்கான். ஏன்னா ஆர்மி டேங்க் இருக்கிறது நம்ம ஊர்லயே பெருசு. அதாவது நம்ம ஊர் மீன்ஸ் நம்ம உலகத்திலேயே பெருசு. அதுவும் அந்த உலகத்தில அது எவ்வளோ பெருசா இருக்கும் அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ திங்க் பண்ணிட்டுருக்காப்ல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஃபீஸ் எம்பரர காமிக்கிறாய்ங்க. அந்த டஞ்சனுக்கு வந்து போயிடுறாய்ங்க. இந்த டஞ்சன்ல தான் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த மான்ஸ்டர் இருக்கு. இந்த மான்ஸ்டர ரிவைவ் பண்ணிட்டாலே போதும். நம்மளோட கிங்குக்கு வந்துட்டு எல்லா ஸ்ட்ரென்த்தும் கிடைக்க ஆரம்பிச்சுருன்னு சொல்லிட்டு, அவர் வந்து என்ன தெரியுமா பண்ணிருப்பாரு? போஷனையும் அதேமாரி பார்த்தீங்கன்னா, ரிச்சரோட பிளட்டையும் பார்த்தீங்கன்னா கலந்து, அங்க இருக்கிற அந்த சீல்ல வந்து தெளிக்க ஆரம்பிக்கிறாரு. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, சீலோ ப்ரோக் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் கிறிஸ்டல யூஸ் பண்றாரு. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, அந்த சீலோ கொஞ்சம் கொஞ்சமா ப்ரோக் ஆயி, மொத்தமா ப்ரோக் ஆயி முடிச்சிருது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த மான்ஸ்டர்ட்ட கேட்கிறா, "உன்னோட மொத்த ஸ்ட்ரென்த்தையும் தா, இந்த உலகத்தையே நான் ஆளணும்." அப்படிங்கிற மாரி அவ சொல்லிட்டு இருக்கா. "கவலைப்படாத, என்னோட மொத்த ஸ்ட்ரென்த்தையும் உனக்கு தர்றேன்." அப்படிங்கிற மாரி அந்த மான்ஸ்டர் சொல்லிட்டு இருக்கு. மான்ஸ்டரோட எண்ணம் என்னன்னா, இவனுக்கு வரம் குடுக்குற மாரி, இவன் நம்ப வந்துட்டு மேனிபுலேட் பண்ணலாம். இவன நம்ப உடம்ப மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் அவங்களோட எண்ணம். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, கிங்க வந்துட்டு அந்த மான்ஸ்டர் யூஸ் பண்ண ஆரம்பிக்குது. நாளைக்கே போயிட்டு படையெடுத்து எல்லாரையும் அழிக்கிறோம் அப்படிங்கிற மாரி நம்மளோட எம்பரர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதோட இந்த சாப்டர் முடிச்சிடுறாங்க. நான் சீக்கிரம் அடுத்தடுத்த சாப்டர் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். தேங்க் யூ. பாய்.